ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்கவிருப்பது ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் அழுதேன் என்ற தொடரின் 16ஆம் பாகம். நான் உங்கள் நிலா. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். உள்ளே வந்த சோஃபியா கையில் வைத்திருந்த பாலை கட்டிலுக்கு பக்கத்தில் இருக்கும் டேபிளில் வைத்துவிட்டு சித்தார்த் அருகில் வந்து அமர்ந்தாள். தன்னையே காதலோடு பார்த்து சிரித்து கொண்டிருக்கும் தன் கணவனை பார்த்து, சீனியர், என் மேலே அப்செட்டாக இருக்கீங்களா? இல்லடி, ஏன் கேட்குற? இல்லை, இன்னைக்கு நைட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. யோசிச்சு பார்த்தா இதுவும் நல்லதுக்கு தானே தோணுது சோஃபி. இல்லைனா உன்னை எக்ஸாமுக்கும் படிக்க விடாமல் என்னையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதும் பார்த்துக்கலாம். 20 days தானே. இங்கே பாருடி, அதுக்கப்புறம் ஏதாவது ரீசன் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா கண்டிப்பாக நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் என்று சித்தார்த் சொல்லியதும் சோஃபியா வெட்கப்பட்டு முகத்தை மூடிக்கொண்டாள். சரி, எதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட் நினச்சி பயந்துட்டு இருந்த? ஐஷு நீ ரொம்ப நர்வஸாக இருந்ததா சொன்னான். என்னை பார்த்து என்னடி பயம்? பாருங்க, நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறதும் என்னை பார்க்குறதும் தான் எனக்கு பயமாக இருக்குது. ஏய், ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் வேறு எப்படி பார்க்க சொல்கிற? இங்கே வா என்று அவள் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு ட்ரெஸ்ஸிங் டேபிளின் முன் நிற்க வைத்து அவளை பின்னிருந்து அணைத்து கொண்டான். இங்கே பாரு, என் பொண்டாட்டி எவ்வளோ அழகாக இருக்கா. இவ்வளோ வேறு எப்படி பார்க்க சொல்கிற? இந்த மாதிரி ஒரு பொண்ணு பக்கத்தில் இருக்கும்போது எப்படி சும்மா இருக்க முடியும்? சோஃபியா திரும்பி அவன் நெஞ்சில் முகம் புதைத்து அவனை கட்டி கொண்டாள். சரி, நான் உள்ளே வரும்போது ஃபோனில் என்ன பார்த்துட்டு இருந்தீங்க? நம்மளோட வெட்டிங் ஃபோட்டோஸ் தாண்டி. ஃபோட்டோஸ் இருக்கா? நான் பார்க்கவே இல்லை சார். இங்கு வா என்று மீண்டும் அவளுடன் கட்டிலில் உட்கார்ந்து அவர்களின் திருமண புகைப்படத்தை ஆசை ஆசையாக பார்த்து கொண்டிருந்தனர் இருவரும். இது ரொம்ப நல்லா இருக்கு சித் என்று சோஃபியா சொல்லும்போது, ஆமாண்டி, இதை தான் பெருசாக ஃப்ரேம் பண்ணி எங்கள் பெட்ரூமில் மாட்டலான்னு இருக்கேன். சரி, பெட்ரூமை யார் டெக்கரேட் பண்ணது? அர்ஜுன், செல்வா, அரவிந்த் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா பண்ணியிருக்காங்கல்ல சீனியர்? இப்போது இது ரொம்ப முக்கியம்டி. நீ வேற மனுஷன் ஃபீலிங்ஸ் புரியாம என்று சலித்து கொண்டான். சித், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன? கேளு. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பர்மிஷன் கேட்டுட்டு இருக்காதுன்னு. நீங்கள் பிரியா கிட்ட பேசுறது இல்லையா? சோஃபியா, வேறு ஏதாவது பேசலாண்டி. இதை பற்றி இப்போ வேணாம். இப்போ இருக்க நம்மளோட இந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸை ஸ்பாயில் பண்ணிக்க நான் விரும்பலடி. இங்கே பாருங்க, உடனே கோவப்படாதீங்க. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. சோஃபியா, வேறு பேசலான்னு சொன்னேன். பாருங்க, இந்த மாதிரி கோவப்பட்டா நான் உங்ககிட்ட எப்படி பெர்மிஷன் வாங்காமல் பேச முடியும்? சித்தார்த் எதுவும் பேசாமல் கோபத்தில் பற்களை கடித்து கொண்டு அமர்ந்திருந்தான். என்ன, மேலே கேட்கட்டுமா? சித்தார்த் திரும்பி அவளை பார்த்தான். போங்க, நீங்கள் இப்படி கோவமாக இருந்தால் நான் எதுவும் பேச மாட்டேன். நான் போய் தூங்குறேன். ஏய், சரி, இங்கே வாடி. இனிமே இதை சொல்லியே நான் பிளாக்மெயில் பண்ணுவல்ல? என்ன, கேளு. ஏன் பிரியா கிட்ட பேசுறதில்ல? நமக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுல்ல, அதுலேருந்து அவகிட்ட நான் பேசுகிறதில்ல. எனக்கு அவங்க ஆஃப்டர்நூன் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. என்கிட்ட அன்றைக்கி அந்த மாதிரி பேசினது தப்புன்னு ஃபீல் பண்ணி சாரி கேட்டாங்க. நீங்கள் அவங்கள நம்ம வெட்டிங்க்கு கூப்பிடலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நம்ம 2 பேரும் நல்லா ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி விஷ் பண்ணாங்க. சித்தார்த் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். என்ன, எதுவும் பேசாமல் இருந்தா எப்படி? என்னடி சொல்கிற இப்போ? அவங்கக்கிட்ட பழைய மாதிரி பேசுங்க. சோஃபியா, நான் உன் மேலே வச்சிருக்க லவ்வை பற்றி அவள் தப்பாக பேசியிருக்கா. என்னால் அவகிட்ட பேச முடியாது. நம்ம 2 பேரும் இனிமே இதை பற்றி பேச வேண்டாம் என்று கோபமாக பதில் சொன்னான். இங்கே பாருங்க சீனியர், நான் சொல்கிறத கேளுங்க. சோஃபியா, எதுவும் பேசாமல் போய் படுத்து தூங்கு. சாரி சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிக்கோ என்று அவளிடம் சொல்லிவிட்டு தன் ஃபோனை எடுத்துக்கொண்டு பால்கனியில் சென்று நின்று கொண்டான். சோஃபியாவின் மனசாட்சி அவளிடம், ஏ சோஃபி, ஏற்கனவே ஃபர்ஸ்ட் நைட் கேன்சல் பண்ணி அவரை அப்செட் பண்ணிட்ட. இப்போது இந்த மாதிரி பேசி இந்த டைமில் அவரை திரும்பவும் அப்செட் பண்ணணுமா? ஒழுங்காக இப்போ யாரை பற்றியும் பேசாமல் உங்கள் லைஃப் பற்றி பேசு. சோஃபியா மெதுவாக எழுந்து அந்த பால்கனியின் கண்ணாடி கதவை திறந்தாள். அவள் கையில் அணிந்திருந்த வளையலின் ஓசையும் காலில் அணிந்திருந்த கொலுசின் ஓசையும் அவள் தன்னை நெருங்குவதை சித்தார்த்திற்கு உணர்த்தியது.
சோஃபியா பின்னிருந்தவாறு சித்தார்த்தை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். என்ன உடனே கோச்சுக்கிட்டீங்க? சரி வாங்க உள்ள போலாம். சித்தார்த் தன் போனை பார்த்தபடி அமைதியாக நின்று கொண்டிருந்தான். என்ன சீனியர், சாரி, பேச மாட்டீங்களா? வாங்க உள்ள போலாம் என்று சொல்லி அவன் பின்கழுத்தில் அழுத்தி ஒரு முத்தம் கொடுத்தாள். ஏய், என்னடி பண்ற? நான் கோவமாலாம் இல்லை. ப்ளீஸ் கிஸ் எல்லாம் பண்ணாத. ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் என் கண்ட்ரோல் மிஸ் ஆயிடும். இங்கே பாருங்க, அதுக்குன்னு இன்னைக்கு நமக்குள்ள ஒரு கிஸ் கூட கிடையாதா என்று சோஃபியா ஏக்கமாக கேட்டாள். சித்தார்த் திரும்பி அவள் கன்னங்களை வருடியபடியே அவள் நெற்றியில் இதழ் பதித்தான். என்ன இது, நான் என்ன குழந்தையா? ஏய், இது போதும் போடி. என்னை நல்லா ஏமாத்திட்டு இப்போ என்ன வந்து இப்படி பேசிட்டு இருக்க? சோஃபியா அவன் கைகளை பிடித்து இழுத்துக்கொண்டு அறைக்குள்ளே சென்றாள். அவனை கட்டிலில் அமர வைத்து அந்த அறையின் விளக்கை அணைத்தாள். ஏய், எதுக்குடி இப்போ லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுற? லைட் ஆனில் இருந்தால் நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ நீ இருக்கிற நிலைமையில பேசாமல் வேற என்ன பண்ண சொல்கிற? என்ன அதுக்குன்னு எதுவுமே இல்லையா என்ன என்று அவன் சட்டையை பிடித்து தன்னை நோக்கி இழுத்தாள். இங்கே பாருடி, ஆல்ரெடி நான் ரொம்ப மூடில் இருக்கேன். அதான் உன்னை விட்டு தள்ளி இருக்கேன். நீ இந்த மாதிரிலாம் பேசாத. எதுக்கு இப்போது இவ்வளோ பூ வச்சுட்டு இருக்க? இந்த பூ, நகை, புடவை இதெல்லாம் மாற்றிக்கிட்டு வேறு ஏதாவது கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ் போட்டுக்கோ. இல்லை, சாரி ஓகே தான். நான் ஜுவல்ஸை மட்டும் கழட்டி வச்சிடுறேன். சோஃபியா தன் நகைகளை கழட்டி கொண்டு இருந்தாள். சித்தார்த் அவளை பார்த்து, சோஃபி, வலையில் இருக்கட்டும், அதை கழட்டாதடி. இந்த ரூம்குள்ளே உன்னோட இந்த வளையல் கொலுசு சத்தம் புதுசாக ரொம்ப சூப்பராக இருக்கு கேட்கவே. சோஃபியா தன் நகைகளை கழட்டி விட்டு சித்தார்த் அருகில் வந்து அமர்ந்தாள். என்னாச்சுடி, நல்லா தானே பேசிட்டு இருந்த? சீனியர், வயிறு ரொம்ப வலிக்குது. என்ன சொல்கிற சோஃபி, ரொம்ப வலிக்குதா? ஹாஸ்பிட்டல் போகலாமா? இல்லை, எப்பவும் இருக்க வலிதான். சரி இந்தா கொஞ்சம் தண்ணி குடி. வா, இங்கே படுத்துக்கோ. அவளை மெதுவாக அந்த கட்டிலில் படுக்க வைத்தான். சோஃபியா அவன் கைகளை பிடித்து கொண்டாள். எங்கே போறீங்க? நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன். எதுக்கு சித்? இது என்னடி கேள்வி? உனக்கு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நான் கொஞ்சம் தள்ளியே இருக்கேன். உன் பக்கத்தில் கண்டிப்பாக என்னால் கண்ட்ரோலாக இருக்க முடியாது. பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். வாங்க, நீங்கள் என் பக்கத்துலேயே படுங்க. ஏ சோஃபி, சொன்னால் புரிஞ்சுக்கோடி. வேண்டாம், தப்பாயிடும். என்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் சொல்கிறேன். சித், இங்கே பாருங்க, இங்கே தான் ரொம்ப வலிக்குது என்று அவன் கையை பிடித்து அவள் வயிற்றினில் வைத்தாள். சித்தார்த் அவள் அருகினில் மெதுவாக படுத்தான். சோஃபியா அவன் இடது கையின் மேல் தலை வைத்து படுத்து கொண்டாள். அவள் புடவை கொசுவத்தை சற்று கீழே இறக்கி அவள் அடிவயிற்றினை சித்தார்த் தன் கைகளால் மெல்ல வருடி கொண்டிருந்தான். இருவரும் பேசிக்கொள்ளாமல் அமைதியாக படுத்திருந்தனர். சிறிது நேரத்திற்கு பின் சித்தார்த்தின் மென்மையான வருடலால் அவளின் வலி சற்று குறைந்திருந்தது. அந்த அறையில் நிறைந்திருந்த நிலவின் வெளிச்சமும் பூக்களின் மனமும் தன் அருகே படுத்திருக்கும் மனைவியின் வாசனையும் சித்தார்த்தின் உணர்வுகளை தூண்டிவிட்டு கொண்டிருந்தது. இப்போ எப்படி இருக்குடி? பரவாயில்ல சித், வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சரி, அப்போ நான் போய் சோஃபாவில் படுத்துக்கட்டுமா? என்னை ஏன் இப்படி கெஞ்ச வைக்கிறீங்க? ப்ளீஸ் என் பக்கத்துலேயே படுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி வயிற்றில் கை வச்சுட்டு இருக்கிறது எனக்கு வலியே தெரிய மாட்டேங்குது. சோஃபி, உனக்கு இப்போது வயிறு வலிக்கலைன்னா இந்த சாரியை மட்டும் கழட்டலாமா? கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குடி. சோஃபியா அவள் கண்ணசைவிலேயே தன் சம்மதத்தை அவனுக்கு தெரிவித்தாள். சித்தார்த் கட்டிலில் மண்டியிட்டு அமர்ந்து மெதுவாக அவள் புடவையை அவள் மேனியில் இருந்து உருவினான். அவன் அணிந்திருந்த சட்டை பட்டன்களை வேக வேகமாக கழட்டி கொண்டிருந்தான். மெதுவாக அவள் மேல் படர்ந்தான். இருவரும் மையலுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தனர். சித்தார்த் அவனின் உணர்ச்சிகளை சோதிக்கும் அவளின் அழகில் மயங்கி போனான். சித்தார்த் சோஃபியா கண்களை பார்த்து, சோஃபி, கிஸ் மட்டும் பண்ணிக்கவாடி, சுத்தமாக முடியல என்னால்.
சோஃபியா அவன் கன்னத்தில் அழுத்தமான முத்தத்தை கொடுத்து தன் சம்மதத்தை அவனுக்கு உணர்த்தினாள். முதலில் அவள் காது மடலில் தன் முத்தங்களை காதலுடன் வெளிப்படுத்தி கொண்டிருந்தான். பிறகு அவள் முகத்தினில் முத்தத்தினை பதித்து கொண்டிருந்தான். சோஃபியா கண்களை மூடி தன் கைகளால் அவன் தலைமுடியை இறுக்கமாக பிடித்திருந்தாள். சோஃபியா சித்தார்த்திடமிருந்து விலகி, சித், ஒரு நிமிஷம் மூச்சு விட்டுக்கிறேன் என்று அவனிடம் சொல்லி வேக வேகமாக மூச்சுக்களை உள்ளிழுத்து கொண்டிருந்தாள். தன் கட்டுப்பாட்டை இழந்த சித்தார்த் மேலும் முன்னேறி அவள் கழுத்தினில் முத்தங்களை கொடுத்து கொண்டிருந்தான். சோஃபியாவின் சினுங்கல் சத்தம் அந்த அறையில் கேட்டுக்கொண்டிருந்தது. சித்தார்த் தன் கைகளால் மெதுவாக சோஃபியாவின் ஜாக்கெட் ஹூக்கினை கழட்ட ஆரம்பித்தான். முதல் 2 ஊக்கினை கழட்டியவன் பின் தன்னை நிலைப்படுத்தி கொண்டு அமைதியாக அவள் மார்பில் கண்கள் மூடி படுத்துக்கொண்டு தன் தாபத்தை தணித்துக் கொண்டிருந்தான். சித்தார்த்தின் சூடான மூச்சுக்காற்று அவள் மார்பில் பட்டு தெரித்தது. அவள் மார்பு குழியில் சித்தார்த் அழுத்தமான முத்தம் கொடுத்தான். சோஃபியாவின் இதய துடிப்பும் அவள் சினுங்கல் மொழியும் அதிகமாவதை உணர்ந்த சித்தார்த் அவளை விட்டு விலகினான். கண்கள் மூடி தன் கணவனின் அணைப்பிலும் முத்தத்திலும் மயங்கியிருந்தவள் அவன் தன்னை விட்டு விலகியதும், என்னாச்சு சித், ஏன் தள்ளி போயிட்டீங்க? ஒன்றுலடி, போதும், இதுக்கு மேலே வேணாம், நீ இங்க வா என்று அவளை தன் மார்பின் மீது படுக்க வைத்து கொண்டான். சித்தார்த் தன் ஆசைகளை அடக்கிக் கொண்டு வேகமாக மூச்சு வாங்கியபடியே மார்பின் மீது படுத்திருக்கும் தன் மனைவியின் கூந்தலை வருடி கொண்டிருந்தான். சோஃபி, டைம் ஒன்னாச்சு. காலையில் காலேஜ் போயிட்டு உனக்கு மறுபடியும் ஹால் டிக்கெட் கேட்டு வாங்கணும். அப்புறம் பிரின்சிபல் கிட்ட நம்ம மேரேஜ் ஆன விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணணும். தூங்குடி, காலையில் 10 மணிக்கு வீட்டில் இருந்து கிளம்பணும். இங்கே பாருடி, எக்ஸாம் முடிகிற வரைக்கும் சின்னதாக ஒரு ஹக் கிஸ் எதுவும் வேண்டாம் நமக்குள்ள. என்னையும் மீறி நான் உங்ககிட்ட வந்தால் என்னை ஸ்டாப் பண்ணிடு சோஃபி, இப்போவே ஓவராக போயிடுச்சு. சோஃபியா சிரித்து கொண்டே, ஓகே சீனியர் என்று சொன்னாள். இருவரும் இறுக்கமாக அணைத்து கொண்டு தூங்கினர். மறுநாள் காலை 8 மணி. தூக்கத்திலிருந்து எழுந்த சித்தார்த் கண்மூடியபடியே கைகளால் பக்கத்தில் தன் மனைவியை தேடிக்கொண்டிருந்தான். அவள் அங்கு இல்லை. எங்க போனா இப்போ இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு? கட்டிலில் இருந்து எழுந்தவன் அதில் கசங்கி இருக்கும் பூக்களை பார்த்து தன் தலைமுடியை கோதியபடியே வெட்க புன்னகை சிந்தினான். டே சித்தார்த், இதுக்கு மேலே அவகிட்ட இருந்து தள்ளியே இரு என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டான். பாத்ரூமுக்கு எழுந்து குளிக்க சென்றவன் பாத்ரூம் கண்ணாடியில் அவன் பனியனின் மேலிருந்த அவளின் குங்குமமும் அவள் தாலி கயிறில் இருந்த மஞ்சளும் அதில் ஒட்டியிருப்பதை பார்த்து கண்கள் மூடி நேற்றைய இரவின் நினைவுகளை நினைத்து பார்த்து கொண்டிருந்தான். இவளை விட்டு இன்னும் எப்படி இத்தனை நாள் தள்ளியிருக்க போறனே தெரியலையே என்று புலம்பினான். சித்தார்த் குளித்துவிட்டு தயாராகி கீழே வந்தான். அவனின் கண்கள் சோஃபியாவை தேடிக்கொண்டிருந்தன. ஷாம், உன்னோட அண்ணியை பாத்தியாடா? எங்க இருக்கா? அண்ணி அம்மா கூட கிச்சன்ல இருக்காங்கடா. கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்கா என்று நினைத்தபடியே அவளை தேடி சென்றான். அவனை கண்ட லக்ஷ்மி, என்ன சித், காஃபி தரட்டுமா என்று கேட்க சித்தார்த்தின் பார்வை சோஃபியாவின் மீது இருந்தது. சோஃபியா தலைகுனிந்து முகம் சிவந்து அவனை பார்க்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தாள். டேய், உன்னதான் கேட்குறான். என்னம்மா, என்ன கேட்டீங்க என்று அவளின் மீது வைத்த பார்வையை விளக்காமல் தன் அம்மாவிடம் பேசினான். காஃபி குடிக்கிறியான்னு கேட்டேன். ஆ, குடுங்க, குடிக்கிறேன் என்று அவர்களுக்கு பதில் சொன்னான். ஆன்ட்டி, ஒரு நிமிஷம், நான் மேலே ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன் என்று சோஃபியா தன் மாமியாரிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து ஓடினாள். அம்மா, நீங்கள் காஃபி போட்டு வைங்க, நான் ஃபோனை மேலே வச்சுட்டேன், அதை போய் எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவனும் அவள் பின்னாடியே சென்றான். லக்ஷ்மி தன் மகனின் செயலை பார்த்து சிரித்தார். அறைக்கு வந்த சித்தார்த் கதவை லாக் செய்துவிட்டு சோஃபியாவை பின்னிருந்து அணைத்து கொண்டான். ஏண்டி, காலையில் நான் எந்திரிக்கிறது முன்னாடி பெட்ல இருந்து ஏன் போனேன்? இப்போ என்ன மூஞ்ச பார்க்காம ஓடி வந்துட்ட? அப்படி என்ன பண்ணிட்டனா? அதான் நைட்டு ஒன்றும் நடக்கலையே, அப்புறம் என்னடி உனக்கு வைப்போம்? சரிங்க பாரு என்று சொல்லி அவளை தன் புறம் திருப்பினான். சோஃபியா, இப்போ நீ என்னை பார்க்காம நான் உன்னை விட மாட்டேன்.
சோஃபியா அவனை பார்க்காமல் அவன் நெஞ்சில் முகம் புதைத்து கொண்டாள். நைட் என்ன சொன்ன? சரி விடுங்க, போதும். என்னங்க, ஏங்க, என்னெல்லாம் சொல்லிட்டு சினிங்கிட்டு இருந்த, இப்போ என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற? சோஃபியா அவனை மேலும் பேச விடாது அவன் உதட்டை தன் கைகளால் மூடிவிட்டாள். சீனியர் ப்ளீஸ், நீங்கள் இதெல்லாம் இப்பயும் பேசுறீங்க என்று கேட்டு முகம் சிவந்தாள். சித்தார்த் அவளுடன் பேசி சிரித்து அவளை முகம் சிவக்க வைத்து சிறிது நேரத்திற்கு பின் இருவரும் கீழே வந்தனர். சித்தார்த் தன் அம்மாவிடம், அம்மா காலேஜ் வரைக்கும் உள்ள கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு காலை உணவை சாப்பிட்டு விட்டு இருவரும் கிளம்பினர். கல்லூரி வந்தவன் கல்லூரி முதல்வரிடம் சென்று தங்கள் திருமணத்தை பற்றி தெரிவித்து அவளுக்கு ஹால் டிக்கெட் வாங்கி மறுபடியும் அங்கிருந்து கிளம்பும் போது, ஏ சித்தார்த், எப்படி இருக்கடா? நான் நல்லா இருக்கேன் மேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்னடா என்னை பார்த்தா எப்படி தெரியுது? நீங்கள் எப்போவுமே நல்லா தான் மேம் இருப்பீங்க. நான் காலேஜ் முடிச்சுட்டு போய் 5 இயர்ஸ் ஆகுது, ஆனால் நீங்கள் அப்படியே தான் இருக்கீங்க என்று அவர்களுடன் சிரித்து பேசி கொண்டிருந்தான். சோஃபியா திரும்பி அவனை பார்த்தாள். சரி, என்ன இந்த பக்கம்? அவர்களுக்கு சோஃபியாவை அறிமுகம் செய்து வைத்து, என்னோட ஒய்ஃப் மேம், இந்த காலேஜ் தான், ஹால் டிக்கெட் மிஸ் ஆயிடுச்சு, அதான் அதை வாங்கிட்டு போகலான்னு வந்தோம். அந்த கல்லூரி ஆசிரியர் சோஃபியாவின் டீட்டெயில்ஸை கேட்டுக்கொண்டு அங்கிருந்து சென்று விட்டார். சோஃபியா சித்தார்த்துடன் பைக்கில் வந்து கொண்டிருக்கும்போது, யார் சீனியர் அவங்க? நான் படிக்கும்போது என்னோட டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிடி அவங்க. ஓ, ஹெச்ஓடி கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசிட்டு இருந்தீங்களா? அவங்களும் உங்களை என்ன அடிச்சடிச்சு பேசிட்டு இருந்தாங்க? சித்தார்த் சிரித்து கொண்டே பைக் கண்ணாடியில் கோபமாக இருக்கும் அவள் முகத்தை பார்த்தான். வீட்டிற்கு செல்லும் வழியில் அவளுக்கு இளநீர் வாங்கி கொடுத்தான். சோஃபி, உன்னை வீட்டில் விட்டுட்டு நான் கொஞ்சம் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன், முக்கியமான வேலை இருக்குது. நீ வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு படி, சரியா? இப்போ ஸ்டொமக் பெயின் எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல சித். சரி, நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க. சித்தார்த் மனதிற்குள்ளேயே, உன் பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு தான் நானே ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கேன் என்று நினைத்து கொண்டான். சரிடி, நான் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அவளை வீட்டில் இறக்கிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். சித்தார்த் சோஃபியா திருமணம் முடிந்த 6வது நாள். சோஃபி, டைம் ஆச்சுடி, சீக்கிரம் கிளம்பு என்று வேக வேகமாக அவளை கிளப்பிக் கொண்டு காலேஜுக்கு அழைத்து சென்றான். அவளை கல்லூரி வாசலில் இறக்கிவிட்டு, சரி எக்ஸாம் நல்லா பண்ணியன என்று அவளுடன் பேசிக்கொண்டிருக்கும் போது சரண்யா மற்றும் அவளின் மற்ற தோழிகள் வந்து சித்தார்த்திடம் பேசிக் கொண்டிருந்தனர். அனைவரிடமும் பேசிவிட்டு சோஃபியாவிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து சித்தார்த் கிளம்பினான். இரவு வீட்டிற்கு வந்த சித்தார்த் சோஃபியா அந்த அறையில் படித்து கொண்டிருப்பதை பார்த்து தன் சட்டை பட்டன்களை கழற்றியபடியே, எப்படி வந்த வீட்டுக்கு? ஈவினிங் அங்கிள் தான் கூட்டிகிட்டு வந்தார். சரி, எக்ஸாம் எப்படி பண்ண? ஏதோ எழுதியிருக்கேன், பாஸ் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். என்னடி இப்படி சொல்கிற? நீங்கள் பாருங்கள், நான் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், உங்களை மாதிரி டிஸ்டிங்ஷன் எடுக்கிற ஆள் நான் கிடையாது. சரி, என்னாச்சு, ஏன் கோவமாக இருக்க? ஈவினிங் பிக்கப் பண்ண வரலனா? நான் தான் காலையிலே சொன்னேன்லடி மீட்டிங் இருக்குன்னு, அதான் அப்பாவை பிக் பண்ண சொன்னேன். என்னாச்சு, டேடி லேட்டாக வந்தாரா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வெளியே வர்றதுக்கு முன்னாடி அங்கிள் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தார். அப்புறம் என்னாச்சுடி, ஏன் கோவமாக இருக்க? உங்கள் ஹெச்ஓடி மேம் காலேஜ் ஃபுல்லாக சொல்லி ஒரு மேமாக வந்து என்னை பார்த்துட்டு போனாங்க. ஏதோ எக்ஸிபிஷனில் பார்த்துட்டு போகிற மாதிரி ஒருத்தராக வந்து பார்த்தாங்க. என்னை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ கிண்டல் பண்ணாங்க தெரியுமா? அது மட்டுமா, வர மேம் எல்லாமே சித்தார்த் ரொம்ப நல்லவன், அவனை நல்லா பார்த்துக்கோன்னு அட்வைஸ் வேற. சித்தார்த் அவளை பார்த்து சிரித்தான். ஏண்டி, இதுக்கு போய் கோவமா இருக்கியா? அப்புறம் இனிமேல் என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பேசும்போது எல்லாரையும் தங்கச்சின்னு சொல்லுங்க. ஏய், இதை தனியாக வேற சொல்லணுமாடி? எல்லாரும் எனக்கு தங்கச்சி தான். ஆனால் சரண்யாவை தவிர மற்ற யாராவது உங்களை அண்ணான்னு கூப்பிட்டாங்களா? எல்லாரும் சீனியர்னு தானே கூப்பிடுறாங்க. என் முன்னாடியே என்னோட புருஷனை சைட் அடிச்சுட்டு டெய்லி கூட்டிகிட்டு வான்னு வேற சொல்லி அனுப்புகிறாங்க. அதனால அடுத்த தடவை அவங்கள பார்க்கும்போது எல்லாரையும் தங்கச்சின்னு சொல்லுங்க. சித்தார்த் அவள் தலையில் தட்டி, பைத்தியம், இதுக்கு போய் மூஞ்சி எப்படி வச்சுட்டு இருக்கியா?
அடுத்த தடவை எல்லாரையும் பார்க்கும்போது தங்கச்சின்னு சொல்கிறேன் போதுமா என்று சொல்ல சோஃபியா சிரித்தாள். சரி இரு, ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், சாப்பிட போகலாம். சீனியர் ஒரு நிமிஷம் என்று சொல்லி அவனை கட்டி கொண்டாள். சித்தார்த் தடுமாறினான். சோஃபியா விடுடி, நான் என்ன சொன்னேன், எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இதெல்லாம் வேணான்னு சொல்லியிருக்கேன்ல. காலையிலிருந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், ஒரு 2 minutes என்று சொல்லி அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். அந்த நேரம் அவர்கள் அறைக்கதவு தட்ட சோஃபியா சென்று திறந்தாள். அண்ணி, அம்மா 2 பேரையும் சாப்பிட கூப்பிட்டாங்க என்று ஷாம் சொல்ல இருவரும் கீழே சென்று இரவு சாப்பாட்டை முடித்துவிட்டு மேலே வந்தனர். சித்தார்த் தலையணையை எடுத்துக்கொண்டு சோஃபாவில் படுக்க சென்றான். சோஃபியா அவனை தடுத்தாள். இங்க பாருடி, நீ இன்னைக்கு என்ன அடம் பிடிச்சாலும் நான் உன் பக்கத்தில் படுக்க மாட்டேன். இத்தனை நாள் ஸ்டொமக் பெயின்னு சொன்னேன், உன் வயிற்றில் கை வச்சுட்டு பக்கத்தில் படுத்துட்டு இருந்தேன். அதான் இப்போ எல்லாம் சரியாயிடுச்சுல்ல. அந்த ரீசன்னால என்னால் உன்கிட்ட வராமல் இருக்க முடிஞ்சுது. இப்போ உன் பக்கத்தில் இருக்கும்போது ஏதாவது ஆயிடுச்சுன்னா? வேண்டாம் சோஃபி, இன்னைக்கு நீ என்ன கெஞ்சினாலும் நான் உன்கிட்ட வரமாட்டேன்டி என்று ஒரேடியாக சொல்லிவிட்டு சோஃபாவில் படுத்து விட்டான். சோஃபியா அவனை ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தாள். ஒவ்வொரு இரவையும் இருவரும் கஷ்டப்பட்டு கழித்தனர். சித்தார்த் சோஃபியா முடிந்த 19வது நாள் காலை. தூக்கத்திலிருந்து கண்விழித்த சோஃபியா, என்ன சீனியர், சீக்கிரமாக கிளம்பிட்டீங்க? நேற்று நைட்டும் லேட்டாக தான் தூங்குனீங்க, ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமாண்டி, ஒரு ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் இருக்குது, இன்னைக்கு சப்மிட் பண்ணணும் சோஃபி, அதனால தான் கிளம்பிட்டு இருக்கேன். ஆயுஷுக்கு உடம்பு சரியில்லை, 2 days அவளும் இல்லை, கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்குது. உனக்கு நாளைக்கு தானே எக்ஸாம், இன்னைக்கு வீட்டில் இருந்து ஒழுங்காக படி, அம்மா ஷாம் கூட கதை பேசிகிட்டு இருக்காத. ஓகே சீனியர். அப்புறம் நாளையோட எனக்கு எக்ஸாம் முடியுது. தெரியும்டி, சரி படி, நான் போயிட்டு வரேன் என்று சொல்லி அவளுக்கு நெற்றியில் முத்தம் கொடுத்துவிட்டு வேகமாக கிளம்பினான். என்ன இவரு, நான் சொன்னது புரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா என்று சோஃபியா குழம்பினாள். சோஃபியா எழுந்த படுக்கையை சரி செய்துவிட்டு குளிக்க சென்றாள். 15 நிமிடத்திற்கு பிறகு அவளின் அறைக்கதவு தட்டும் சத்தம் கேட்டது. சோஃபியா, நான் தான், சீக்கிரம் டோர் ஓப்பன் பண்ணு, பென்ட்ரைவ் இங்கேயே வச்சுட்டு போயிட்டேன், டைம் ஆச்சுடி எனக்கு என்று வேக வேகமாக அந்த கதவை சித்தார்த் தட்டி கொண்டிருந்தான். சீனியர், இதோ வந்துட்டேன் என்று சோஃபியா ஒரு வெள்ளை நிற டவலை மட்டும் சுற்றி கொண்டு வந்து கதவை திறந்தாள். என்னடி பண்ணிட்டு இருந்த என்று கத்திக்கொண்டபடியே உள்ளே வந்த சித்தார்த் அவள் இருந்த நிலையை பார்த்து தடுமாறினான். குளிச்சுட்டு இருந்த சீனியர், நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியாது என்று பாவமாக பதில் சொன்னாள். என்னாச்சு சித், என்ன மறந்துட்டீங்க? ஒன்றும் இல்லை, பென்ட்ரைவ் என்று பேச முடியாமல் தடுமாறினான். எங்க இருக்கு என்று மும்முரமாக அதை தேடினாள். சித்தார்த் கட்டிலில் அமர்ந்து தன் காலர் டையை தளர்வாக்கினான். எங்க வச்சிருக்கீங்க என்று அவள் டேபிள் டிராயரை திறந்து தேடிக்கொண்டிருந்தாள். அவள் மேனியிலிருந்தும் தலைமுடியிலிருந்தும் நீர்த்துளிகள் வழிந்து கொண்டிருந்தன. சித்தார்த் பார்வையை விளக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். தன் இதழ் குவித்து பெருமூச்சு விட்டான். சீனியர், இதா பாருங்க என்று சோஃபியா அவனிடம் பென்ட்ரைவை கொடுத்தாள். அப்போதுதான் கவனித்தாள் அவனின் பார்வை மாற்றத்தை. குனிந்து தன் இருக்கும் நிலையை பார்த்தாள். தன் இரு கைகளையும் மார்புக்கு குறுக்கே கட்டி கொண்டாள். சித்தார்த் அவளை நெருங்கி அடி மீது அடி வைத்து நடந்தான். சோஃபியா பின் நகர்ந்தவாறு சுவரில் முட்டி நின்றாள். தன் இரு கைகளையும் சுவரின் மீது வைத்து அவளை நகர விடாமல் தடுத்தான். என்னடி இது, இப்படிதான் முன்னாடி வந்து நிற்பியா? சரி, டவல் கட்டினியே, அது சரியா கட்டினியா என்று அவன் கேட்டதும் சோஃபியா அந்த டவலை மேலே இழுத்து சரி செய்தாள். சித்தார்த் அவன் போனில் இருந்து அர்ஜுனுக்கு அழைத்தான். அர்ஜுன், இன்னைக்கு மீட்டிங் நீ மேனேஜ் பண்ணிடுவியா? உனக்கு டீட்டெயில்ஸ் இமெயில் பண்ணுறேன். மச்சான், நீ தானே ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ண, நீ எக்ஸ்பிளைன் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். என்னடா அப்படி இப்போ என்ன வேலை வந்துடுச்சு உனக்கு என்று அர்ஜுன் அவனிடம் கேட்க, சித்தார்த் அழுத்தமான பார்வையை சோஃபியாவின் மீது பதித்தபடி, ரொம்ப முக்கியமான வேலை மச்சான், அதான். மச்சான், கண்டிப்பாக என்னால் மேனேஜ் பண்ண முடியாது என அர்ஜுன் சொல்ல, சரிடா வரேன் இரு என்று அவனுக்கு பதில் சொல்லிவிட்டு அந்த அழைப்பை துண்டித்தான். சித்தார்த் கீழே குனிந்து அவள் கழுத்தில் வாசம் பிடித்தான்.
ஏண்டி என்னோட ஃபீலிங்ஸோட விளையாடுற என்று அவளை பார்த்து கேட்டுவிட்டு கதவை கோபமாக சாத்திவிட்டு கிளம்பினான். இரவு வீட்டிற்கு தாமதமாக வந்தவன் அவள் படித்து கொண்டிருப்பதை பார்த்து எதுவும் பேசாமல் அமைதியாக படுத்திருந்தான். மறுநாள் காலை சோஃபியா சீக்கிரமாக கல்லூரிக்கு கிளம்பி கொண்டிருந்தாள். சித்தார்த் அவளை பார்த்து, என்னடி டைம் 7 தான் ஆகுது, அதுக்குள்ளே கிளம்பிட்டேன். ஆமாம் சீனியர், இன்னைக்கு தான் லாஸ்ட் எக்ஸாம். ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு தெரியல, அதான் காலையில் சீக்கிரம் கிளம்பி போகிறேன். நீங்கள் தூங்குங்க, நான் அங்குள் கூட போய்க்கிறேன். பாதி தூக்கத்தில் கண் விழித்த சித்தார்த் அவள் சொல்லியதை சரியாக கேட்கவில்லை. சரி சோஃபி, பார்த்துப்போ, ஆல் த பெஸ்ட் என்று சொல்லி அவளை அனுப்பி வைத்தான். நீங்கள் எப்போ வருவீங்க சார்? அந்த நியூ ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குடி, 10 ஆயிடும் நான் வீட்டுக்கு வர. என்ன 10 o'clock-ஆ? சரி என்று அவனிடம் சொல்லிவிட்டு கிளம்பி சென்றாள். தன் தேர்வை முடித்துவிட்டு நண்பர்களிடம் சொல்லிவிட்டு மாலை வீட்டிற்கு வந்த சோஃபியா துருதுருவென சுற்றி கொண்டிருந்தாள். இரவு 8 மணிக்கு சாப்பிட்டு விட்டு அறைக்கு சென்றவள் குளித்துவிட்டு புடவை கட்டி தலை நிறைய பூ வைத்து தன் கணவனுக்காக காத்து கொண்டிருந்தாள். கடிகாரத்தில் மணி பார்த்தாள். என்ன இது, 10:30 ஆகுது, இன்னும் வரல என்று நினைத்து கொண்டு அவனுக்கு ஃபோன் செய்தாள். சோஃபி, கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நான் வர லேட் ஆகும், நீ தூங்கு என்று அவளுக்கு சொல்லிவிட்டு அவள் பதிலுக்கும் எதிர்பாராமல் ஃபோனை கட் செய்து விட்டான். இரவு 12 மணி வரை காத்திருந்தவள் கட்டிலில் கால்களை குறுக்கிக் கொண்டு தூங்கிவிட்டாள். 2 மணிக்கு வீட்டிற்கு வந்த சித்தார்த் கட்டிலில் குழந்தை போல தூங்கும் தன் மனைவியின் நெற்றியில் முத்தம் வைத்தான். என்ன சாரியெல்லாம் கட்டியிருக்கா, அம்மா கூட வெளியே போயிருப்பாளோ என்று எண்ணிக்கொண்டு பாத்ரூம் சென்று குளித்துவிட்டு வந்தவன் அவளை ஏக்கமாக பார்த்தான். இன்னும் எவ்வளோ நாள் தானோ என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போது டே சித்தார்த், அவளுக்கு இன்னைக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சுடா என்று ஞாபகம் வந்தது. அச்சோ என்று தன் தலையில் அடித்து கொண்டான். எனக்காக ரெடியாகி வெயிட் பண்ணியிருக்கா, ஃபோன் பண்ணும்போது கூட அவள் சொல்ல வந்தது கேட்கலையே என்று தன்னை தானே திட்டிக் கொண்டான். உடனே அர்ஜுனுக்கு ஃபோன் செய்தான். மச்சான் கேளு, நான் 1 வீக் ஆஃபீஸ் வரமாட்டேன், எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கோ. என்னாச்சு சார், ஏன்டா இவ்வளோ பதட்டமாக பேசுகிற? டே, சோஃபியாவுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு என்று சொல்லியதும் அர்ஜுன் சிரித்து கொண்டே, சரி மச்சான், எங்கேயாவது கூட்டிகிட்டு ஹனிமூன் போயிட்டு வா, லைஃப்பை ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்க 2 பேரும். சரி, எங்கடா கூப்பிட்டு போக போகிற? நான் இந்த டேவியே மறந்து போயிட்டேன், எதுவும் பிளான் பண்ணலை மச்சான், அவளை கோவா கூட்டிகிட்டு போக போகிறேன். டே எருமை, ஃப்ரெண்ட்ஸ் கூட கோவா போவாங்க, நீ என்னடா பொண்டாட்டியை கூப்பிட்டு போக போகிறேன்னு சொல்கிற? மச்சான், அவளுக்கு பிடிச்ச 2 விஷயம் பீச், இன்னொன்று சர்ச், அதனால கோவா கரெக்டாக தான் இருக்கும். அர்ஜுன், நானும் டிக்கெட் பார்க்குறேன், நீயும் செக் பண்ணு. மார்னிங் ஃப்ளைட்டுக்கு என்று இருவரும் பார்த்து கொண்டிருந்தனர். செத், 7:30க்கு ஃப்ளைட் இருக்குது, புக் பண்ணுற 2 பேருக்கும் என்று சொல்லி அர்ஜுன் டிக்கெட் புக் செய்தான். ரிட்டன் எப்போ மச்சான்? அர்ஜுன், நான் பார்த்துக்கிறேன்டா அதை. அப்போது பொண்டாட்டியை விட்டு வர பிளான் இல்லை போல என்று அவனை கேலி செய்தான். சரி மச்சான், பார்த்து போயிட்டு வாங்க 2 பேரும் என்று சொல்லி அந்த அழைப்பை துண்டித்தான். தொடரும். இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கதையோட அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye for now, Nila. Thanks for watching.